Hi. Hello everyone. என் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினி டெஸ்லா காயில். ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ்ஸாக எனர்ஜி டிரான்ஸ்மிட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த பல்பை இது பக்கத்தில் கொண்டு போகிறேன், க்ளோ ஆகுது, பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேக்கிங் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபுல்லாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரைட்டு, டெஸ்லா காயிலை பற்றி நான் எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், நான் ஒரு 5 வருஷம் முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நிக்கோலா டெஸ்லா பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போ டெஸ்லா காயிலை பற்றி தெரிய வந்துச்சு. அப்போமே இருந்து இந்த தாட் இருந்துக்கு டெஸ்லா காயில் மேக் பண்ணணுன்னு. ஸோ ஃபைனலி டெஸ்லா காயில் மேக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதுக்கு ஒர்க்கிங் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மேக் பண்ணியிருக்க சர்க்யூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் சர்க்யூட். இதில் வந்து ஒரு டிரான்சிஸ்டர், வேறு ரெசிஸ்டர், வேறு காப்பர் காயில், வேறு ஹீட்டிங் சிங்க், இதை வச்சு தான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்க்யூட்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் எனக்கு ஏற்ற மாதிரி என்கிட்ட இப்போ 19 வாட் சோர்ஸ் சப்ளை இருந்தது. ஸோ அதனால் எனக்கு ஏற்ற மாதிரி டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். சர்க்யூட் டயக்ராம் இதில் போடுறேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எத்தனை வால்ட்க்கு என்ன டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணணும்னு தெரிலனா சாட் ஜிபிடியில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண வால்ட் சோர்ஸ்க்கு வந்து இந்த டிரான்சிஸ்டர் பெஸ்ட்டுன்னு சஜஸ்ட் பண்ணும், கேட்டு பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட்டு, இதுக்கு ஒர்க்கிங் பார்க்கலாம். என்ன ஆகுதுன்னு பாருங்க, க்ளோ ஆகுது. இந்த டெஸ்லா காயிலால் ஆர்க் கிரியேட் பண்ண வைக்க முடியும், பிளாஸ்மா கிரியேட் ஆகும். பாருங்க, ஷாக் அடிக்கும் எனக்கு. இப்போ பண்ணியிருக்கேன். ஸோ சின்ன அமௌண்ட்டில், பிகாஸ் இதில் 19 வோல்ட் சோர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிக்கோலா டெஸ்லாக்கு இன்வென்ட் பண்ண டெஸ்லா காயில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் மேக் பண்ண டெஸ்லா காயில் எப்படி ஒர்க் ஆகும்னு லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நிக்கோலா டெஸ்லா காயில் பற்றி பார்க்கலாம். ஸோ டெஸ்லா காயில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெசோனன்ஸ் சர்க்யூட்னால ஒர்க் ஆகுது. ரெசோனன்ஸ் சர்க்யூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் இல்லைன்னா ஒரு இண்டக்டர். கெப்பாசிட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி ஸ்டோரிங் டிவைஸ். இண்டக்டர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் காயில் வைண்டிங் பண்ண ஒரு டிவைஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ பண்ணுற போது இது வந்து மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ இப்போ இதுக்கு ரெண்டு கான்செப்டையும் இப்போ எடுத்துக்கலாம். இண்டக்டர் வேறு கெப்பாசிட்டர் ரெண்டையும் பேரலல் இன்னும் சீரீஸில் கனெக்ட் பண்ணால் ரெசோனன்ஸ் சர்க்யூட் உருவாகும். ஸோ பேரலல் எக்ஸாம்பிளுக்கு பேரலில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பேரலில் கனெக்ட் ஒரு செட் ஆஃப் இஎம்எஃப் அப்ளை பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கெப்பாசிட்டருக்கு ஃபுல்லாகவே ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிட்டு அங்கேருந்து டைரெக்டாக மூவ் ஆகி இண்டக்டருக்கு போகும். இண்டக்டரில் பார்த்தீங்கன்னா அந்த காயில் த்ரூ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த இண்டக்டரை சுற்றி இப்படி ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஒரு செட் ஆஃப் டைமில் வந்து இந்த கெப்பாசிட்டரில் எல்லா எனர்ஜியும் டிஸ்சார்ஜ் ஆன பிறகு இண்டக்டரில் ஸ்டோர் ஆன அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து அப்படியே கம்மியாகும் போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் ரிவர்ஸ் ஆகும். இண்டக்டரில் இருக்க எலக்ட்ரான்ஸும் டைரெக்டாக அப்படியே ரிவர்ஸில் திருப்பி கெப்பாசிட்டருக்கு ஃப்ளோ ஆகும். கெப்பாசிட்டரில் ஃப்ளோ ஆகும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி எனர்ஜி ஸ்டோர் ஆகும். இப்படியே இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எலக்ட்ரான்ஸ் இங்கேருந்து இங்கே அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இல்லை, இதுக்கு செட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். ஸோ அது முடிய தாண்டி இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இந்த சர்க்யூட் இப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த சர்க்யூட் இப்படி ஃப்ளோ ஆகும்போது அந்த இண்டக்டரில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து விட்டு கிரியேட் ஆகும். ஸோ அது வந்து ஒரு செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ணும். அதை தான் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி இந்த கான்செப்ட் அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. வேறு டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட் போயிடலாம். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் என்னது பார்த்தீங்கன்னா பிரைமரி காயில் வேறு செகண்டரி காயில் வைண்ட் பண்ணி வச்சுருக்க ஒரு டிவைஸ். இப்போ பிரைமரி காயிலில் வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும், செகண்டரி காயிலில் அதிகமாக இருக்கும். இப்போ பிரைமரி காயிலில் ஒரு செட் ஆஃப் வோல்டேஜ் கொடுத்துட்டோன்னா செகண்டரி காயிலேருந்து வரும்போது அது அதிகமாக வரும். டிரான்ஸ்ஃபார்மரோட அப்ளிகேஷன் இது தான். ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்க செகண்டரி காயிலும் இந்த எல்சி சர்க்யூட்டையும் ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்கள். இப்போ கம்மியாக வவுண்ட் பண்ணி வச்சுருக்க காயில் வந்து பிரைமரி காயில். ஸோ இது பக்கத்தில் இது பிளேஸ் ஆகும்போது இந்த பிரைமரி காயிலில் ஒரு வோல்டேஜ் கிரியேட் ஆகும். அது விட்டு ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி கிரியேட் ஆகுதா. ஸோ அது வந்து இந்த செகண்டரி காயிலுக்குள்ளே போகும். ஸோ செகண்டரி காயிலில் வந்து அது இன்னும் அதிகமான பவர் கிரியேட் பண்ணும், அதிகமான வோல்டேஜ் கிரியேட் பண்ணும். ஸோ அது பார்த்திங்கன்னா
நம்மளுக்கு ஆர்க்கா வெளியே ரியாக்ட் ஆகுது எப்படின்னா ஒரு டெர்மினல் கீழே கிரவுண்டில் அட்டாச்சாக இருக்கும், இன்னொரு டெர்மினல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அட்மாஸ்பியரில் இருக்கும். ஸோ அந்த ஓப்பனாக இருக்க டெர்மினல் த்ரூ ஒரு பேராசிட்டிக் கெப்பாசிட்டன்ஸ் உருவாகும். அது பார்த்தீங்கன்னா ஏரை அயோனைஸ் பண்ணிட்டு எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ பண்ணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க்கு லைட்னிங் அதெல்லாம் க்ரியேட் பண்ணும். நிறைய இன்டர்நெட்டில் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க டெஸ்லா காயில் பற்றி. ஸோ அதில் க்ரியேட் ஆகிறதுனா இந்த எலக்ட்ரான்ஸ் தான் காரணம். மினிமம் பார்த்தீங்கன்னா 3000 வோல்ட் கிட்ட வேணும் ஏரை அயோனைஸ் பண்ணுறதுக்கு. நான் ஒரிஜினல் டெஸ்லா காயில். இப்போ நம்ம டெஸ்லா காயிலை பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விட்டு பிளிங்க் ஆகிற மாதிரி ஒரு ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ணுறதுக்கு தான் எல்சி சர்க்யூட் யூஸ் பண்ணோம். எல்சி சர்க்யூட் பார்த்தீங்கன்னா நிறைய இதில் அப்ளிகேஷன் இருக்குது. எக்ஸாம்பிள் ரேடியோ எஃப்எம், வர ரிமோட் கண்ட்ரோல் டாய்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வரும். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ணுறதுக்கு விட்டு ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். நம்ம சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் மாதிரி யூஸ் ஆகும். ஒரு செட் ஆஃப் டைம் ஆன் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ணும் இந்த ப்ரைமரி காயிலில். ஸோ அது வந்து இந்த செகண்டரி காயில் த்ரூ அதிகமாக வருது. நம்ம காயில்லையும் பார்த்தீங்கன்னா ஆர்க் கிரியேட் ஆகும்.
ரைட்டு, இதுக்கு ஒர்க்கிங் பார்த்துருப்பீங்க, மேக்கிங் பார்த்துருப்பீங்க, எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எண்டிங்க்கு வர போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோட பெரிய லெவலில் ஒரு டெஸ்லா காயில் பண்ணுறோம். அதில் லைட்னிங் ஆர்க் எல்லாம் இதோட அதிகமாக வர்ற மாதிரி ஒரு டெஸ்லா காயில் பண்ணிட்டு கூடிய சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ரைட்டு, இப்போ நம்ம வீடியோ எண்டிங்க்கு வந்துட்டோம். இன்னொரு புது வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மீ, ஸ்டே பீஸ். Super fantastic, excellent ballet. It's gonna blow. Baby, you should know. Damn, it's gonna blow. Baby, you should know.